அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மி ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 3 days vlog தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இது தான். அதுக்கு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, அதோட கிளம்பியாச்சு. எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஷவருக்கு வந்து பேங்கிள்ஸ் வாங்க போயிருந்தோம். இது என்னோடய சிஸ்டரோட பேபி ஷவர் தான். அதுக்காக தான் வந்து பேங்கிள்ஸ்லாம் வாங்க போயிருந்தோம். பேங்கிள்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்காக இந்த பேக்ஸ் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா சீர்தட்டில் வைக்க கொஞ்சம் பேபியோட ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கியாச்சு. அதுக்கப்புறமா ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டே பிஃபோரே வந்து பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. சரி, பேக் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சாக்லேட்டு, பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து டேட்ஸு, அதுக்கப்புறம் ஆல்மண்ட், அதுக்கப்புறம் கல்கண்டு, இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேக் பண்ணி ஒரு கவராக வந்து போட்டாச்சு. பேக்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பெருசாக எந்த வீடியோமே எடுக்கல. இதோ நெக்ஸ்ட் டே வீடியோ. அன்றைக்கி வந்து லன்ச் வந்து வெளியே கொடுக்குறதா இருந்துச்சு, அதனால வந்து கேசரி வந்து செஞ்சுட்டு இருந்தது. சிக்கன் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 glass வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேஷனுக்கு வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடரும் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 2 to 3 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஒரு 1 to 2 teaspoon வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஒரு 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 2 to 3 விசில் வரைக்கும் நம்ம வேகிறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து நான் சொன்னேன்னா வெளியே கொடுக்குறதுக்காக, அதனால் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே ரெடியாகி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் வெந்துருச்சு. அதை வந்து நம்மளோட சிக்கன் ஸ்டாக் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம்.
அதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணுவோம்ல அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து ஒரு நார்மல் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இது 3த்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் விட்டுடலாம். பாயிலிங் ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து நம்மளோட ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்மளோட லெமன் ஸ்லைசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தம்மில் விட்டுடலாம். ஒரு ஹாஃப் வாட்டர் வந்ததுக்கப்புறம் இதோட டெக்ஸ்டர் இப்படி தான் இருந்துச்சு. கடைசியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட பாயில்டு எக் மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே வெளியே போகிறதா இருந்துச்சு. கோயம்பேடில் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்குறதா இருந்துச்சு. அதோட கோயம்பேடுக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கே வந்து சவுகார்பேட்டுக்கு போயிட்டு ஜுவல்ஸ் பார்க்குறதா இருந்துச்சு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மருதாணிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களோட சீர்தட்டு பேக்கிங் இப்படி தான் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் வளகாப்பு வீடியோவில் நான் எல்லாமே போடுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.